Everest Academy. Seek the peak with us. Hello people, welcome back to Everest Academy. இந்த வீடியோ நாங்கள் UGTRB ஃபிசிக்ஸ்க்கு 3 பார்ட் வீடியோவாக போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த சீரீஸோட ஃபைனல் வீடியோ இது. ஃபஸ்ட்டு வீடியோவில் UGTRB சிலபஸை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், இந்த எக்ஸாம் நம்மக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குது அப்படின்றத ஒரு வீடியோவாக பார்த்துருந்தோம். செகண்ட் வீடியோவில் அப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறதுக்கும் அதுக்கு நம்ம ரெடி ஆகிறதுக்கும் மெட்டீரியலை எப்படி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒரு ஷார்ட் டெமோ மாதிரி உங்களுக்கு மெட்டீரியலை காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் எங்களுடைய ஓன் டெஸ்ட் பேட்சில் இருக்கிற கொஷின்ஸோட சாம்பிளை எடுத்து இதை நாங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறோம், இந்த கொஷினுக்கு இந்த எக்ஸாமுக்கு இது உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத ஷார்ட்டாக ஒரு டெமோ மாதிரி பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே கான்செப்ட்ஸை நம்ம தெளிவாக படிச்சுருவோம். நமக்கு அதில் இருக்கிற ஃபார்முலாஸ் அண்ட் டெரிவேஷன்ஸ் நமக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். எக்ஸாமுக்கு போகும்போது நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு தான் போவோம் ஆப்வியஸ்லி. ஆனால் நம்ம சில கொஷின்ஸை பார்க்கும் பொழுது இந்த டாப்பிக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க, அது எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நிறையா கான்செப்ட்ஸில் திணறி நிற்போம். ஆனால் அதனோட ஆன்சர் கீயை பார்க்கும் பொழுது ஆர் எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கும் பொழுது, ஓ இதுதானா, இவ்வளோதானா, இந்த ஸ்டெப்பு போட்டிருந்தா இது வந்திருக்குமா அப்படின்னு நம்ம மேலேயே நமக்கு நிறையா டவுட்ஸும் ஒரு இன்ஃபீரியாரிட்டி ஃபீலிங்கும் வரும். இந்த ஃபீலிங்கை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? வெரி சிம்பிள். நம்ம படிக்கிற டாபிக் ஆர் சிலபஸ் என்னென்ன எக்ஸாம்லலாம் இருக்கோ எல்லா எக்ஸாம்லேயும் போயிட்டு நம்ம அந்த கொஷின்ஸை நம்ம தேடி கண்டுபிடிச்சி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். படிக்கும் பொழுதே எல்லா எக்ஸாம்ஸ் இந்த டாபிக், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீப்ராக்லி வேவ்லென்த் ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் இருக்கோ நம்ம UGTRB ரிலேட்டட் கொஷின்ஸை மட்டும் சால்வ் பண்ணாமல் இருக்கிற எல்லா டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ்லையும் போய் பார்க்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்றது இட் இஸ் ஒன் ஆஃப் தி கிளாசிக் சப்ஜெக்ட் இன் ஃபிசிக்ஸ். எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் குவாண்டம் மெக்கானிக்ஸ் இருக்கும். UGTRBயில் இருக்குது, PGTRBயில் இருக்குது, நெட்டில் இருக்குது, சேம் சிலபஸ் செட்டில் இருக்குது, ஸ்டேட் லெவல் எக்ஸாமில் இருக்குது. அண்டு டாடா இண்டஸ்ட்ரீஸ் கண்டக்ட் பண்ணுற TIFR இந்த எக்ஸாமில் குவாண்டம் மெக்கானிக்ஸ் இல்லாமல் இருக்காது. பார்க் எக்ஸாமில் இருக்குது, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், அவங்க வந்து OECS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில், பார்க் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் குவாண்டம் மெக்கானிக்ஸ் இருக்கும். பார்க்கை பற்றி பேசும்பொழுது கேட் எக்ஸாமில் கண்டிப்பாக குவாண்டம் மெக்கானிக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு டாப்பிக்கை படிச்சிட்டோம் போதும் அப்படின்னு விட்டு போகாமல் நம்மளால் போய் தேடி என்னென்ன எக்ஸாமில் இருக்கோ, இந்த டாபிக் எங்கெங்கெல்லாம் இருக்கோ நம்ம தேடி கண்டுபிடிச்சி படிக்கணும். இந்த அப்ரோச்சை வச்சுட்டு நாங்கள் கொஷின் செட் பண்ணும் பொழுது ஓகே, நம்ம UGTRB லெவலோடு நிற்க வேணாம், சிலபஸில் நமக்கு தெளிவாக கொடுத்துட்டாங்க, நம்ம இதோட போதும் அப்படின்னா நம்ம அந்த பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கான்செப்ட்ஸ் நமக்கு கிடைக்காது. அப்படின்றதுனால இது ரிலேட்டடாக எப்படியெல்லாம் கொஷின் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம அப்ரோச் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் எப்படின்னு நம்ம கீழே இந்த வீடியோவில் போகும்போது இந்த கொஷின் சால்வ் பண்ணும்போது நமக்கே தெரியும். பார்க்கலாம், ஒவ்வொரு கொஷினாக பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின், இஃப் அ வேவ் ஃபங்க்ஷன் psi இஸ் நார்மலைஸ்ட் தென், நார்மலைசேஷன் கண்டிஷன் தான் கேட்குறாங்க. நமக்கு தெரிஞ்சிருக்கும் நார்மலைஸ்டு கண்டிஷன் இஸ் ஈக்குவல் டு 1. இங்கே நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது dτ அப்படின்ருக்கு. நம்ம யூஸ்வலாக பார்க்கும் பொழுது இதுக்கு பதிலாக dx அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த dτனா ஒன்றுமே இல்லை, 3 ஆக்சிஸ்லேயும் பார்க்கணும். எக்ஸு, ஒய், இது, இந்த 3 ஆக்சிஸ்லேயும் பார்க்கணும். dτ அப்படின்னா dxலேயும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இன்டெகிரேட் பண்ணணும், dyலேயும் இன்டெகிரேட் பண்ணணும், dzலேயும் இன்டெகிரேட் பண்ணணும். இது ஒவ்வொரு வாட்டி ட்ரிபிள் இன்டெகிரல்ஸையும் போட்டுகிட்டே இருக்க வேணாம்னு சொல்லிட்டு dτன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான். psi ஸ்டார் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ வேவ் ஃபங்க்ஷன். அதாவது எங்கெங்கெல்லாம்
இமேஜினரி ஐ இருக்கோ அதை வந்து மைனஸ் ஐன்னு எழுதிக்கணும், அவ்வளோதான். இட் இஸ் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் தி வேவ் ஃபங்க்ஷன். இதுதான் நார்மலைசேஷன் கண்டிஷன், ஓகேவா? இப்போ ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும்போது நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன், விச் மீன்ஸ் அந்த பார்ட்டிக்கல் ஆனது அந்த வித்தின் தட் லிமிட்குள்ளே தான் இருக்கும் அப்படின்றதுக்கான மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி 1. இதுவே ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா ஆர்த்தோகோனல். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். Question number 2. Which of the following is wrong according to uncertainty principle? Uncertainty principle படி நமக்கு என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் காமெண்டேட் ஆகும்னு பார்த்துருந்தோம். பொசிஷன் அண்ட் இட்ஸ் மொமெண்டம், எனர்ஜி அண்ட் டைம், ஆங்கிள் அண்ட் ஆங்குலார் மொமெண்டம். ஓகே, ஸோ எக்ஸும் பி ஆஃப் எக்ஸும், இயும் டியும், சை அண்ட் ஜேஎக்ஸை. ஓகே, இதெல்லாம் தான் காமெண்டேட் ஆகும். ஆப்ஷன்ஸ் செக் பண்ணும்பொழுது எக்ஸு பி ஆஃப் எக்ஸ், டைம் எனர்ஜி, ஆங்கிள் ஆங்குலார் மொமெண்டம். அண்ட் இங்கே இருக்க ராங்காக இருக்க ஒரே ஆன்சர் இயும் எக்ஸும் கொடுத்துருக்காங்க. இயும் எக்ஸும் காமெண்டேட் ஆகாது, ஈக்கும் டீக்கும் தான் காமெண்டேஷனாக இருக்கும். ஓகே, ஸோ தேர்ஃபோர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ராங்கான ஆப்ஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க, இருக்கிற ஒரே ராங் ஆப்ஷன் டி மட்டும்தான், விச் மீன்ஸ் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். தேர்ட் கொஷின் பார்க்கலாம். If the wave function psi of rt is normalized, again normalization condition தான் கேட்டிருக்காங்க. normalization conditionனா equal to integral போட்டுட்டு psi star psi, integral போட்டுட்டு psi star psi d tau equal to 1 அப்படின்னு ஃபஸ்ட் கொஷினில் பார்த்தோம். அதே மாதிரியே தான் மாடுலஸ் தான் எடுக்கிறோம் வேவ் ஃபங்க்ஷன். ஸோ psi into psi, psi ஸ்கொயர் டி டவுக்கு பதிலாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர் எழுதும்போது டி கியூப் ஆர்னு போட்டிருக்காங்க. தேர்ஃபோர் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். மற்ற ஆப்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபோர்த்து கொஷின். தி எனர்ஜி ஆஃப் பார்ட்டிக்கல் இன் எ ஸ்கொயர் வெல் பொட்டென்ஷியல். ஸ்கொயர் வெல்னால் ஒன்றும், ஸ்கொயர் வெல் பொட்டென்ஷியல்னால் நமக்கு ஆல்ரெடி சிலபஸில் இருக்க சிஸ்டம் தான். பார்ட்டிக்கல் இன் அ பாக்ஸ், பார்ட்டிக்கல் இன் அ பாக்ஸ் சிஸ்டம் தான் பேசியிருக்காங்க. எனர்ஜி ஆஃப் பார்ட்டிக்கல் இஸ் ஆப்ஷன் ஏ ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் குவாண்டம் நம்பர், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் என். குவாண்டம் நம்பர் என் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் என்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் வித் ஆஃப் த வெல். ஆப்ஷன் டி ப்ரொபோர்ஷனல் டு த மாஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க்க வேண்டியது எனர்ஜி ப்ரொபோர்ஷனலாக எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்ட்டிக்கல் இன் அ பாக்ஸ்க்கு எனர்ஜி என்னன்னு நமக்கு தெரியும். En is equal to n squared pi squared h cross squared divided by 2m l squared. இங்கே n அப்படின்றது குவாண்டம் நம்பர், பை அப்படின்றது பை வேல்யூ நமக்கு தெரியும் கான்ஸ்டன்ட். h cross is the reduced Planck constant. h is equal to h divided by 2 pi. m அப்படின்றது mass of the particle, l அப்படின்றது width of the square well potential or particle. அந்த பாக்ஸ்னுடைய width, இந்த distance வந்து l. ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ் படி பார்க்கும் பொழுது ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் குவாண்டம் நம்பர் n அப்படின்னா n ஸ்கொயர்டுக்கு டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ட்னு கன்சிடர் பண்ணும் பொழுது En இஸ் டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர்டு. தேர்ஃபோர் ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்குது. அது மட்டும் அதோட டைரெக்டாக கிளிக் பண்ணிடாமல் ஆப்ஷன் பி, சி, டி இது எல்லாத்தையுமே நம்ம க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். பின்றது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் என்ன சொல்லியிருக்கான். என் நமக்கு நியூமரேட்டரில் இருக்குது, தேர்ஃபோர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆப்ஷன் சி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் வித் ஆஃப் த வெல். வித் ஆஃப் த வெல் எங்கே இருக்குது, பாக்ஸ் எங்கே இருக்குது, எல் இருக்குது. எல் வந்து டினாமினேட்டரில் இருக்குது. ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஆனால் நமக்கு இங்கே ஃபார்முலாவில் டினாமினேட்டரில் இருக்கிறதுனால En இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் வித் ஆஃப் த வெல்லாக இருக்கலாம். ஸோ ஆனால் கொடுத்துருக்க ஆப்ஷன் ப்ரொபோர்ஷனல் சொல்லிட்டாங்க, தேர்ஃபோர் ஆப்ஷன் சி செட் ஆகாது. ப்ரொபோர்ஷனல் டு தி மாஸ் ஆஃப் த பார்ட்டிகல்னு ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்கான். மாஸ் ஆஃப் த பார்ட்டிகல் எங்கே இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது. தேர்ஃபோர்
En is inversely proportional to the mass of the particle. ஆனால் ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது ப்ரொபோஷ்னல்னு கொடுத்துருக்கான், அதுவும் செட் ஆகாது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஐகன் ஃபங்க்ஷன் ஆஃப் அ பார்ட்டிக்கல் இன் அ பாக்ஸ். ஒன்றும் இல்லை, ஐகன் ஃபங்க்ஷன் தான் கேட்டிருக்காங்க. பார்ட்டிக்கல் இன் அ பாக்ஸ்க்கு sin is equal to √2/L sin n pi x divided by L. வேணா ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இந்த √2/Lன்றது ஐகன் வேல்யூ கான்ஸ்டன்ட், இதுதான் A. ஸோ which matches to the option A. Option A is the correct answer. இங்கே காசும் வரலாம், பட் மோஸ்ட் காமன்லி அக்செப்டட் வேவ் ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கல் இன் பாக்ஸ்க்கு சைன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் மேஜர்லி. ஸோ தேர்ஃபோர் ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஷின், 6th question. For a free particle, energy and momentum are related as. நம்ம போன வீடியோலே நம்ம தெளிவாக பார்த்தோம் ஃப்ரீ பார்ட்டிக்கல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், அண்ட் மெட்டீரியல்லையும் கொடுத்துருக்கோம். டோட்டல் எனர்ஜி எப்போவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜி இஸ் தி சம் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இங்கே ஃப்ரீ பார்ட்டிக்கலுக்கு எனர்ஜி வில் பி பியூர்லி கைனெட்டிக், பொட்டென்ஷியல் எனர்ஜி ஜீரோவாக இருக்கும். தேர்ஃபோர் E ஈக்குவல் டு ஒன்லி கைனெட்டிக் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? ½ mv². ஓகே, இந்த கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்முலாவில் மேலேயும் கீழேயும் ஒரு எம்மால் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணுறேன். ஓகே, இங்கே மேலே டினாமினேட்டரில் 2 m இருக்குது, m into m, m². ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் ½ m² v² divided by mன்னு இருக்கா. we know that momentum is equal to mass into velocity. m² v² ன்னு இருக்குது, which means p². ஓகே, ஸோ m² v² பதிலாக p² எழுதிடலாமா? ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்? E ஈக்குவல் டு p² divided by 2m. என்ன கேட்டிருக்காங்க? எனர்ஜியும் மொமெண்டமோடைய ரிலேஷன் கேட்டிருக்காங்க ஃபார் அ ஃப்ரீ பார்ட்டிகல். ஃப்ரீ பார்ட்டிகளோட கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? E is equal to p² divided by 2m. ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 7th one. ரிலேஷன் டெல்டா எக்ஸ் டெல்டா பி லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஹெச் கிராஸ். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 8th question. Orthonormal functions which are. ஆர்த்தோநார்மல்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ், அந்த வேவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர்த்தோகோனலாகவும் இருக்கணும், நார்மலைஸ்டாகவும் இருக்கணும். ஸோ தேர்ஃபோர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 9th question. Product of uncertainties of a particle can never be smaller than the number of order. ஒன்றும் இல்லை, uncertainty, product of uncertainty. Heisenberg's uncertainty principle na can never be smaller than the number of order h cross by 2. Option B is the correct answer. ஒன்றும் இல்லை, Heisenberg's uncertainty principle தான் delta x delta p is lesser than or equal to h cross by 2. Okay, yes. 10th question பார்க்கலாம். Wave function of a particle in a box. அதே தான், மேலே பார்த்தா அதே கொஷின் தான், டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். a இன்ட்டு சைன் n pi x டிவைடட் பை எல். இந்த எக்ஸுன்றது இங்கே இருக்க வேரியபிள், n pi l அப்படின்றது இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட். ஏன்னா பார்ட்டிக்கல் என்ன பாக்ஸை பற்றி பேசும் பொழுது அந்த எல் வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக மாற்றிட்டுலாம் இருக்க மாட்டோம், ஒரே கான்ஸ்டண்ட்டாக தான் மெயின்டைன் பண்ணுவோம். தேர்ஃபோர் இந்த ஆங்கிள்குள்ளே n pi x டிவைடட் பை எல்லுன்னு எழுதுவோம். ஒன்றும் இல்லை, திரும்ப எழுதுகிறேன். sin of x is equal to √2/L sin ஆங்கிள் போட்டு n pi x டிவைடட் பை எல். இங்கே என்னடா எக்ஸ் வெளியில் இருக்கேன்னு நம்ம பார்த்துட்டு பயப்படக்கூடாது. எக்ஸுன்றது வேரியபிள், அதனால கான்ஸ்டண்ட்டை ப்ராக்கெட் பண்ணிட்டு எக்ஸை தனியாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம்.
11th one, Schrodinger's time independent wave equation. இதெல்லாம் பியூர்லி நாலேஜ் பேஸ்ட் கொஷின். பார்த்தோன்னே கிளிக் பண்ணணும். கரெக்டான ஃபார்மேட் எது நம்ம படிச்சிருப்போம், விச் இஸ் ஆப்ஷன் சி. இதில் இருக்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் பார்த்துட்டே இருக்கணும். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸ்க்ரோடிஞ்சர்ஸ் டைம் இண்டிபெண்ட் வேவ் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. நம்ம தெரிஞ்சது தான் ஃபார்முலா டைரக்ட் கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, 12th கொஷின் போகலாம். த ஃபினாமினான் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பெனிட்ரேட்டிங் த பொட்டென்ஷியல் பேரியர். பொட்டென்ஷியல் பேரியர்னால் என்ன? பார்ட்டிக்கல் என்ன பாக்ஸ் பார்க்குறோம்ல, அதில் இருக்கிற அந்த சைடில் இருக்க வால்ஸ் தான் பொட்டென்ஷியல் பேரியர். ஃபினாமினான் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பெனிட்ரேட்டிங் த பொட்டென்ஷியல் பேரியர், அதாவது தமிழில் பார்க்கலாம், மின்னழுத்த துகள்கள் ஊடுருவும் நிகழ்வு. அதாவது இந்த பேரியரை கோ த்ரூ பண்ணி போகிறது என்ன, பெனிட்ரேட்டிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த எஃபெக்ட் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸ்டார்க் எஃபெக்ட், ஜீமன் எஃபெக்ட், டனலிங் எஃபெக்ட் அண்ட் காம்ப்டன் எஃபெக்ட். படித்தவங்களுக்கு தெரியும் டனலிங் எஃபெக்ட் தான் அப்படின்னு. மற்ற எஃபெக்ட்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஸ்டார்க் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஜீமன் எஃபெக்ட் பார்க்கலாம். ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும் பொழுது 3 லெவல்ஸாக பிரியும். இது வந்து ஜீமன் எஃபெக்ட். பட் ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஸ்டார்க் எஃபெக்ட். ஓகே, காம்ப்டன் எஃபெக்ட் வந்து நம்ம சிலபஸில் இருக்கிறது தான் குவாண்டம் மெக்கானிக்ஸில். இட் இஸ் த எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப் ஆஃப் பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் அ எலக்ட்ரான். ஓகே, ஸோ தேர்ஃபோர் டனலிங் எஃபெக்ட் தான். டனல்னாலே தெரியும், ஒரு மலையை குறைஞ்சி நம்ம உள்ளே போகிறது தான் டனல். ஸோ தான் டனலிங் எஃபெக்ட். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 13th கொஷின் போகலாம். Uncertainty in the location of a particle is equal to its de Broglie wavelength. Then the uncertainty in its velocity என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது uncertainty in a location of a particle. லொக்கேஷன்னா என்ன? பொசிஷன். uncertainty in position அப்படின்னா del x is equal to its de Broglie wavelength. ஓகேவா? de Broglie wavelengthோட ஃபார்முலா தெரியும், lambda is equal to h divided by p. ஓகே, then uncertainty in its velocity is என்னன்னு கேட்டிருக்காங்க. velocityன்னு என்ன? v of x, அதனோட uncertainty delta v of x என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச uncertainties, ஹைசன்பர்க் uncertainty principle என்ன? x, பொசிஷன் ஆஃப் x, எனர்ஜி, டைமு, ஆங்குலார் மொமெண்டம், இதெல்லாம் தான் நமக்கு தெரியும். டெல் பி ஆஃப் எக்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன டெல் வி ஆஃப் எக்ஸ்? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிற என்னென்ன கொஷினில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ஃபஸ்ட்டு டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். uncertainty in location of a particle is equal to its de Broglie wavelength நம்ம கொடுத்துட்டாங்க. அப்போ uncertainty in its velocity என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? uncertainty in position is equal to its de Broglie wavelength. uncertainty in its velocity என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு தெரிஞ்ச uncertainty என்ன இருக்குது? டெல்டா எக்ஸ் டெல்டா பி ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கலாம். is equal to is lesser than or equal to h cross by 2. ஓகே, நமக்கு என்னன்னு தெரியும்? momentum is equal to mass into velocity. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா எம்வி. இங்கே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் பேசிகிட்ருக்கோம். தேர்ஃபோர் வி ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கலாமா? is lesser than or equal to h cross by 2. டெல்டா வி தானே கேட்டிருக்கான். uncertainty in its position v of x தானே கேட்டிருக்கான். நமக்கு v of x இருக்குது, இங்கே ஒரு m மட்டும் இருக்குது. ஸோ இந்த m என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மாஸ் ஆஃப் தி பார்ட்டிகல். ஓகே, மாஸ்ன்றது கான்ஸ்டண்ட்டாக வேரியபிளாக யோசிச்சு பாருங்கள். ஒரு பார்ட்டிகல் அவ்வளோ சீக்கிரம் மாஸ் வந்து வேரியபிளாக இருக்குமா? நோ, மாஸ் இஸ் த கான்ஸ்டன்ட் ஹியர். ஸோ அதை வந்து டெல்டா அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரேட் ஆஃப் சேஞ்ச் தான். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் அந்த கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணாமல் வெளியில் எடுத்துடலாம். m இன்ட்டு டெல்டா எக்ஸு டெல்டா வி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஹெச் கிராஸ் பை 2. அவங்க கேட்டிருக்கிறது டெல் வி
அன்சர்டன்டி இன் வெலாசிட்டி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை மட்டும் இங்கே வச்சுட்டு டெல்டா வி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஹெச் கிராஸ் பை 2. எம்மையும் மாஸையும் டெல் எக்ஸையும் நம்ம கீழே டினாமினேட்டரில் கொண்டு ஈக்குவல் டு இன்சைட் கொண்டு வரோம். எம் இன்ட்டு டெல்டா எக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஷினில் என்ன எக்ஸ்ட்ரா டேட்டா எதுனா கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். எதுவும் இல்லை. ஸோ நம்மளே தான் இங்கே கண்டுபிடிக்கணும். இந்த ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல் என்னென்னலாம் தெரியுமோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்னென்ன நமக்கு தெரியும், ஹெச் கிராஸ்னால் என்னென்னு தெரியும், ரெடியூஸ்டு பிளாங்க் கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியுமா, h divided by 2pi, h cross is equal to h divided by 2pi. hன்றது பிளாங்க் கான்ஸ்டன்ட், அது பிளாங்க் கான்ஸ்டன்ட்டு 2piயால் டிவைட் பண்ணோன்னு நமக்கு கிடைக்கிறது தான் h cross. ஓகே, தெரிஞ்ச விஷயம். அண்ட் கொஷினில் கொடுத்துருக்காங்க டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் டி ப்ராக்லி வேவ் லென்த். ஓகே, இந்த டெல் எக்ஸ்க்கு பதிலாக டெல் எக்ஸுக்கு பதிலாக லாம்டான்னு சொல்லிக்கலாம். லாம்டா டி ப்ராக்லி வேவ் லென்த் ஃபார்முலா என்ன, ஹெச் டிவைடட் பை பி ஈக்குவல் டு பியை நம்ம மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி மொமெண்டம்னு எழுதிக்கலாமா. இங்கே இருக்கிற வேல்யூலாம் நம்ம மேலே ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டெல்டா வி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் கிராஸ்க்கு பதிலாக ஹெச் டிவைடட் பை 2pi டிவைடட் பை 2 இருக்குது, மாஸ் இருக்குது. டெல்டா எக்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன டிரைவ் பண்ணியிருக்கோம், ஹெச் டிவைடட் பை எம்வி, ஹெச் டிவைடட் பை எம்வி. இந்த ஹெச் கேன்சல் ஆயிரும். இந்த 2 டினாமினேட்டரில் தான் இருக்குது. தர்ஃபோர் கீழே வரும்போது 2 × 2 4ன்னு வரும். பை கீழே வரும், டினாமினேட்டரில் கீழே வரும்போது பை வரும். பட் இந்த டினாமினேட்டரில் இருக்கனால எம்மும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன இருக்கோ டினாமினேட்டரில் இருக்குது, வி மேலே போயிடும், வி டிவைடட் பை 2 × 2 4, பை கீழே வந்துடும் 4pi. தர்ஃபோர் uncertainty in its velocity becomes v divided by 4pi. ஓகேவா, ஆப்ஷன்ஸ் செக் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர்.